friends, welcome back to our channel. So இந்த வீக்கெண்ட்காக நான் ஒரு சிம்பிள் அண்ட் டெலிஷியஸ் ரெசிபியோட வந்திருக்கேன். எறா தொக்கு. இது வந்து ஒரு சிம்பிள் ரெசிபி தான், பட் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, எறா, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி. மிளகாய் பொடி, பெப்பர் பவுடர், சமையல் எண்ணெய், மல்லிப்பொடி, கரம் மசாலா, உப்பு, ஜீரகப்பொடி, மஞ்சள் தூள். தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், அப்புறமா ஜீரகம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜீரகத்துக்கு பதிலாக சோம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ஸோட அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா தொக்குக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க, நல்லா பொரிய விடுங்க. இப்போ நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், அதுவும் நல்லா பொரிய விடுங்க. இப்போ நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தொக்குக்கு வந்து 2 விஷயம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பர்பாக கிடைக்கும். ஒன்று என்னென்னா சின்ன சின்னதாக நறுக்கணும், இன்னொன்று வந்து நல்லா வணக்கணும். சப்போஸ் உங்களுக்கு சின்னதாக நறுக்க வரல அப்படின்னா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ நம்மளுக்கு வெங்காயம் வந்து சீக்கிரம் வணங்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே நறுக்கின பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வந்து வெங்காயம் மாதிரியே குட்டி குட்டியாக நறுக்கணும். நாட்டு தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தக்காளி லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி, கடைசியாக கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். மசாலா எல்லாம் நல்லா வெந்துடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எறா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம். எறாவோட குக்கிங் டைம் வந்து 3 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலேயும் எறா வேக வைக்கக்கூடாது, ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. எறா தக்காளி ரெண்டுத்துலேயுமே வந்து நல்லா தண்ணி விடும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து சேர்த்த வேண்டாம். இப்போ நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை வந்து நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ரா ஃப்ளேவர் வந்து நல்ல ஸ்மெல்லும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நம்மளோட எறா தொக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. டேங்கி ஸ்பைசி எறா தொக்கு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா இதில் முள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, stay safe, stay healthy.